கஷ்டப்பட்டு படிச்சா நல்ல மார்க் வாங்கிடலாம், கஷ்டப்பட்டு உழைச்சா நிறைய சம்பாதிக்கலாம், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இந்த சமூகத்துல நிறைய பேர் இப்படி சொல்லிதான் நிறைய பசங்களை வளர்க்கறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது எதுவுமே உண்மை கிடையாது, சுத்த பொய். இது நான் சொல்லலங்க, நிறைய வெற்றியாளர்கள் சொல்றாங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு முன்னேறேன்னு சொன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா எந்த வெற்றியாளருமே வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச பணியை கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க, தான் மனசுக்கு விரும்பினபடி இஷ்டப்பட்டு தான் செய்வாங்க. நிறைய பேர் படிக்க சொல்லி கொடுக்கும் போதே கஷ்டப்பட்டு படி அப்பதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றதுனாலேயே படிச்சா கஷ்டமா இருக்கும் போலன்னு நிறைய குழந்தைங்களோட மனசுல அது செட் ஆயிருது. விரும்பி படி, ஜாலியா படின்னு சொல்லி பாருங்களேன், அவனுக்கு படிப்பே ஒரு இன்பமான சுகமான அனுபவமா இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையில எல்லா செயல்களுமே. இப்போ ஹோட்டல்லையும் சமைக்கிறாங்க, வீட்டுல அம்மாவும் நமக்கு சமைக்கிறாங்க. ஹோட்டல்ல சமைக்கக்கூடிய மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்குலாம் நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையனுக்காக நான் விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உலகத்துல எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் என் அம்மாவோட கைப்பக்குவத்துக்கு அது ஈடாகாதுன்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் வெறும் செயலாகத்தான் இருக்கும். அதையே விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில அது வெற்றியா இருக்கும். அதனால கஷ்டப்பட்டு படிச்சா ஜெயிச்சிடலாம், கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம் இப்படி சொல்ற கோமாளிகள் எல்லாம் வாழ்க்கையில ஒதுக்கி வச்சுட்டு விரும்பினதை இஷ்டப்பட்டு தன்னுடைய மனசார செய்யக்கூடியவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்ன்றத சொல்லி அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுங்க. நிச்சயமா உங்களாலே ஜெயிக்க முடியும்.